சிவனுக்கு நெற்றிக்கண் இருக்க மாதிரி பெருமாளுக்கு நெற்றிக்கண் இருக்குங்க. எங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில் இருக்க பாடல் நாத்ரி நரசிம்ம பெருமாள் கோவில் தான். இங்கே தான் நம்ம நரசிம்ம பெருமாளுக்கு 3வது கண்ணா நெற்றிக்கண் இருக்குது. நெத்தியில் நாமம் தெரியுது இல்லையா, அந்த நாமத்தை தூக்கினா நெற்றிக்கண் பார்க்கும். பூஜை பண்ணும்போது நாமத்தை தூக்கி சுவாமிக்கு வந்து ஆர்த்தி காமிச்சிட்டு தான் பூஜை பண்ணுவாங்க. ஸோ இந்த கோவில் பார்த்தா சிங்கப்பெருமாள் கோவில் இருக்குது. நீங்கள் இங்கே போகணும், ட்ரெயின் வசதியும் இருக்குது, பஸ் வசதியும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நரசிம்ம பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா பிரகநாதன் அப்பா இளநின நரசிம்ம அவதாரம் எடுத்து சாகரித்த பிறகு இந்த கோவிலுக்கு தான் வந்து குளிச்சாராம். இந்த கோவில் தீர்த்தம் பார்த்தீங்கன்னா அவர் குளித்தவொடனே முழுசாக ரெட்டாக மாறிச்சான், அதாவது சிகப்பு நிறமாக மாறிடுச்சு. ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி இந்த கோவிலில் விசேஷ பூஜை நடக்குது. மற்றபடி பார்த்தா நியூ இயர், பொங்கல் எல்லா நாளுமே வந்து நரசிம்ம பெருமாள் நல்ல விசேஷ பூஜை நடக்குதுங்க. 3 சுவாதி நட்சத்திரம் கண்டினியூஸாக நம்ம கோவிலுக்கு போனால் நம்ம வேண்டுதல் நடக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் மலை கோவிலுங்க, மலையை குறைஞ்சி தான் இந்த கோவில் கட்டியிருக்காங்க. இந்த பார்க்குற பாதம் கிரிவல பாதம்னு சொல்லுவாங்க. மலையை சுற்றி வர பாதை கிரிவல பாதை. இங்கே கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை உள்ளவங்க வந்து இங்கே இருக்க அலிஞ்சிரா மரத்தில் கயிறு கட்டி போயிட்டால் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. கூகுளில் 3வது கண் நரசிம்ம பெருமாள் கோயில் போட்டாலும் சரி, இல்லைன்னா நெற்றிக்கண் நரசிம்ம பெருமாள் கோயில் போட்டாலும் சரி, இந்த கோயிலோட லொக்கேஷன் உங்களுக்கு காட்டும். ஈஸியாக வந்து சென்னையில் இருந்தாலும் சரி, வேறு தாம்பரத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக லொக்கேட் பண்ணலாம். கோவிலே பார்த்தா பெரிய கடை இருக்குது. ஸோ திங்ஸ் எதாவது வெளியே வாங்கணும்னு கோவிலுக்கு சுற்றி கடை இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ